இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் எல்லா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு இங்க நடக்கும். சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கங்க. திருப்பி கொண்டு வரேன். நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன். தேங்க்யூ. சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படம் நவம்பர் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் கிடைத்தது. சூர்யா ரசிகர்கள் சிலர் கங்குவா படம் பிளாக் பஸ்டர் என கூறியதோடு சூர்யாவின் நடிப்பையும் வெகுவாக வியந்து பாராட்டினர். படத்தில் அந்த பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் காமிச்சது, பேரலாக காமிச்சது, அந்த சீன் கனெக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த டேரக்டரோடது நல்லா இருந்துச்சு. சிவா படம் மாதிரியே இல்லை. ஸோ அதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு பிரதர். தலைவனே, என் தலைவனே. ஜெய்வின் வேற, இது வேற. ஸோ இந்த ஜானர்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் மறுபுறம் கங்குவா படத்தை சூர்யாவின் ரசிகர்களே சிலர் தூற்றியும் உள்ளனர். அவர்கள் ப்ரமோஷன் அளவிற்கு படத்தில் பெரிதாக ஒன்றும் இல்லை என்றும் கிராபிக்ஸ் காட்சிகள் மட்டுமே ஓரளவு ரசிக்கும்படி உள்ளதாகவும் கூறினர். ரசிகர்களை தவிர்த்து படங்களை விமர்சிக்கும் சில யூடியூப் சேனல்களும் கங்குவா கதரவா என்றெல்லாம் டைட்டிலை வைத்து கலாய்த்து விமர்சனம் செய்ததால் இப்படத்தின் மீது எதிர்மறையான பார்வை மக்களிடம் மேலோங்கியுள்ளது. இதனால் டென்ஷனான நடிகை ஜோதிகா சூர்யாவுக்கும் படக்குழுவுக்கும் ஆதரவளிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தார். அந்த பதிவில் சூர்யாவின் மனைவியாக இல்லாமல் சினிமா ரசிகையாக கூறுகிறேன். 3 மணி நேர படத்தில் முதல் அரை மணி நேரம் மட்டுமே சற்று சரியில்லை, சத்தம் இறைச்சலாக உள்ளது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். கங்குவா முதல் ஷோ முடியும் முன்பே இவ்வளவு எதிர்மறை விமர்சனங்கள் வந்தது அதிர்ச்சி அளிக்கிறது. மற்ற பெரிய பட்ஜெட் படங்களுக்கு வராத விமர்சனங்கள் கங்குவா படத்திற்கு மட்டும் வருவது ஏன்? திரைப்படத்தை விமர்சனம் செய்யும் போது சிறந்த பகுதிகளை மறந்துவிட்டார்கள் என்றே நினைக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் ஜோதிகா. ஏற்கனவே சூர்யாவையும் சிவாவையும் தாக்கிக் கொண்டிருந்த ரசிகர்கள் ஜோதிகாவின் இந்த பதிவை பார்த்ததும் அவரையும் தாக்க ஆரம்பித்து விட்டனர். இதில் முக்கியமாக சும்மா சும்மா குரல் கொடுக்கும் சோசியல் மீடியா போராளி சுசித்ரா, படிப்பறிவு இல்லாத கழுத, வாயை மூடிட்டு வீட்டில் உட்காரணும், சூர்யா ஜோதிகாவை புகழ்வதை நிறுத்துங்கள் என்றெல்லாம் தாறுமாறாக ஜோதிகாவை பேசியுள்ளார். இந்த பக்கம் போனால்தான் இப்படி இருக்கிறது என பார்த்தால், வேறு ஒரு பக்கம் ரசிகர்களின் கருத்துக்கு ரிப்ளை செய்கிறேன் என்ற பெயரில் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டிருக்கிறார் ஒருவர். கங்குவா படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவின் மனைவி நேகா தான் அது. எக்ஸ் தளத்தில் ரசிகர் கூறிய விமர்சனத்திற்கு அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, உன் லிமிட்ல இருந்துக்கோ என காட்டமாக ரிப்ளை செய்திருக்கிறார். காசு கொடுத்து படம் பார்க்கும் மக்கள் விமர்சனம் வைத்தால் மட்டும் கசக்கிறதா என்று இவருடைய இந்த நடவடிக்கைக்கு நெட்டிசன்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இப்படி ரசிகர்களும் சினிமா பிரபலங்களும் படக்குழுவினரும் மாறி மாறி கற்களை வீசிக்கொள்ள கங்குவா படத்தால் சமூக வலைதளத்தில் ஒரு கலவரமே உருவாகியுள்ளது. கையில இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் எல்லா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு இங்க நடக்கும். சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கங்க. திருப்பி கொண்டு வரேன். நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன். தேங்க்யூ.